ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து இன்றைக்கி பொங்கல் கொண்டாட்டம் பண்ணாங்க. ஆனால் இது பொங்கல் கொண்டாட்டம் மாதிரி இல்லைங்க. மாற்றி மாற்றி எல்லாம் வன்மத்தை கக்கிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இல்லை நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கும் நம்ம வாட்டர் மெலனுக்கும் சண்டை போயிட்டே தாங்க இருக்குது. அது சின்ன சின்ன சண்டையாக போயிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய சண்டையாக வெடிச்சிச்சிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் கொஞ்சம் அமைதியாகவே இருக்க மாட்டாருங்க. உண்மையாகவே வந்து அவருக்கு வந்து பொறுமை இல்லை. நமக்கு வாட்டர் மெலனை பற்றி தெரியும். அந்த ஆளுக்கு கொஞ்சம் சொன்னாலே போதும், அந்த ஆள் ட்ரிகர் ஆகிட்டு வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாது. அந்த ஆள் மாட்டுன்னு வாயை விட்டுருவார். ஸோ கொஞ்சம் ட்ரிகர் ஆக்கணும், அவ்வளோதான். அவர் அந்த ஆள் மனுஷனாகவே இருக்க மாட்டான். ஏற்கனவே அவன் இல்லைன்னு சொல்கிறாங்க, மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவன் வந்து போட்டு கலாச்சின்னு பயங்கரமாக அடித்து இது பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கானா வினோத்தும் உண்மையாகவே வந்து அவர் லெவலுக்கு இறங்கிட்டார். வாட்டர் மெலன் லெவலுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. கானா வினோத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் சைட்லேருந்து அவ்வளோ பேர் எடுத்து வச்சுருக்காரு. ஆனால் இன்றைக்கி நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தோ எப்படின்னு தோணும். உண்மையாகவே நீங்கள் லைவ் பார்த்துருக்கும் தெரியும். உண்மையாகவே அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு பிஹேவியர் தான் இன்றைக்கி உண்மையாக பார்த்தோம். கானா வினோத்தை தவிர்த்துக்கலாம். ஏன்னா வாட்டர் மெலனை பற்றி தெரியும். ஏன்னா கழுவி ஊற்றிருக்காங்கன்னு வச்சுக்கங்க. வாட்டர் மெலன் வந்து சொல்லவே தேவையில்லை. அந்த ஆள்கிட்ட போவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. சும்மா காமெடி பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த ஆள் டீசெண்டாக கொஞ்சம் இறங்கி லோக்கலாக வினோத் கலாய்க்கும் போது அந்த ஆள் அதுக்கு மேலே லோக்கலாக இறங்கிடுறான். ஸோ அதுதான் பிரச்சனையே. ஸோ அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் அந்த பக்கம் போகக்கூடாது கானா வினோத். ஏன்னா இவ்வளோ பேர் சம்பாதிச்சுட்டு இந்த ஒரு நாள் 2 நாளில் வந்து அதை கெடுத்துக்கூடாது. ஸோ ஆனால் இன்றைக்கெலாம் அவர் நடந்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அமித்தே ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகிட்டு வினோத் அமைதியாடுறான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு அவர் பண்ணுறாரு வினோத். உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் பெட்டி எடுத்திருக்காரு இல்லையா, அது ரொம்ப நல்ல முடிவு தான் தோணுது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் பார்த்தவங்க நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, கானா வினோத் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு. அவர் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. திவாகரை கலாய்க்கிறது அது மாதிரி தான் பண்ணியிருந்தார். அது வந்து யாருமே மறுக்க முடியாத உண்மை. இப்போ திவாகரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதனால கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவார். ஒரு மாதிரி அந்த ஆள் கேரக்டர் நான் பண்ணுறது தான் கரெக்டு. அந்த ஆள் தப்பை இனிமேல் ஒத்துக்க மாட்டார். அடுத்தவங்களை பேச விட மாட்டார் பெருசாக. அந்த ஆள் கேரக்டரே அப்படி தான். ஸோ அதுக்காக தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வாங்கிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு எங்கே போனாலும் பெருசாக வந்து எல்லோரும் கலாச்சி விட்டுறாங்க. பட் கானா வினோத் அப்படி இல்லை இல்லையா. அந்த ஆள் கூட போய் இறங்கி சரிசமமாக சண்டை போடுறதில்ல. இப்போ கானா வினோத்தும் அப்போ திவாகர் ஒன்றான்ற மாதிரி கொஸ்டின் வருது. இதால் வந்து கானா வினோத்தோட ஒரிஜினல் கேரக்டர் இதுதானா, அப்போ இவ்வளோ நாள் நடிச்சிருந்தாரான்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் விளையாடுற வரைக்கும் அந்த பெட்டி எடுத்து போகிற வரைக்கும் அவ்வளோ கொஞ்சம் அமைதியாக இருந்தார். எப்பயாவது ஒரு இடம் ட்ரிகர் ஆவார் கானா வினோத். அந்த இடத்துல ஆனால் அவர் பொறுமை எழுந்துருவார். நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சில இடத்துல. பட் இருந்தாலும் அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட்ல அவர் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாருன்றதால அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க மக்கள். பட் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இந்த மாதிரிலாம் பிஹேவியர் பண்ணும்போது கண்டிப்பாக மக்கள் வந்து வெறுப்பை சம்பாதிக்க வேண்டியது வரும். பார்க்கலாம். 2 எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ் சேர்ந்து இந்த 2 பேரையும் தடுத்துட்டாங்க. சண்டை கிண்டை பெருசா வராத மாரி. இப்ப அமைதியா இருக்காங்க. பார்க்கலாம் மக்களே. இது அடுத்து தொடருதா? இல்ல இதோட ஸ்டாப் ஆகுதுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் மக்களே. நன்றி.